ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம நந்தினியை எப்படியோ சூர்யா சார் கஷ்டப்பட்டு வந்துட்டு எப்படியோ காப்பாத்திட்டாரு. நல்ல வேலை நம்ம நந்தினியை யார்டா காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில் சூர்யா சார் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இன்னொரு உண்மை தெரிஞ்சதோட மிகப்பெரிய உண்மை வந்து சூர்யா சாருக்கு தெரிய வருது. அது என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சுந்தரவல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நம்ம சூர்யா சார் என்ன பண்ண போறாரு சொல்லிட்டு அப்படின்னாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி தன்னோட புள்ள மட்டும்தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சரியான சந்தோஷத்துல ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சில வீட்டை விட்டு வெளியே போய் அதனால ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கும்போது நம்ம சூர்யா சார் மட்டும் வர்றாரு. வந்து பார்த்ததுமே சுந்தரவல்லிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அருணாச்சலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நந்தினி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அருணாச்சலையா மட்டும்தான் தன்னோட உண்மையான மருமகளா நந்தினியை நினைக்கும் போது அவர் மட்டும்தான் வேற யாருமே வருத்தப்படவே இல்லை. ஆரத்தி எடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு சூர்யா சார் போயிட்டு நந்தினியை கூட்டு வந்தது பார்த்ததுமே அவ்வளோதாங்க. சுந்தரவல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரில. இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு திணறி போய் இருக்கிறாங்க. அவங்க கையை அவங்களே கிள்ளி பார்த்துக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க அருணாச்சலே செம்ம சந்தோஷம் இருக்காரு. அவரு முகத்துல பார்த்தாலே அவ்வளோ பல்ப் எறிகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஏன்னா நந்தினி திரும்ப வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா திரும்ப வர ரொம்ப வருஷம் ஆகும். நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனாலதான் நம்ம நந்தினி ரிட்டர்ன் வரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுந்தரவல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரில. உடனே திகச்சு போய் நிக்க உடனே வந்து அந்த ஆரத்தி தட்டெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இவளை எப்படிரா நீ கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு சூர்யா சார். நீ எவ்வளோ பேசுற பேசு தாய் குழமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எவ்வளோலாம் பேச முடியுமோ அவ்வளோலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. கடைசியில் சூர்யா சார் இவ்வளோ கேவலமா கீழ்த்தரமா நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ள தட்டை எடுத்து அவங்க அம்மாவை அடிச்சாரு பாருங்க, வேற மாதிரி. ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமான செயலை யாராலையுமே பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில வந்துட்டு நந்தினி தான் தப்பானவ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லார் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போனாங்கல்ல. அதுவும் நந்தினி மட்டும் இல்லாம நந்தினி குடும்பத்தை மொத்தத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போனது எல்லாத்தையுமே நம்ம சூர்யா சார் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம நந்தினி மேல அன்பு வந்ததுனாலையும் நம்ம சூர்யா சாருக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படி என் பொண்டாட்டியை அவ்வளோ அவ்வளோ பிளான் போட்டு பண்ணலான்னு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மொத்தமா வச்சு சேர்த்து ஆப் அடிச்சிட்டாரு. அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. இதுக்கு மேல வந்து சுந்தரவல்லி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அருணாச்சலாவுக்கு கூட இப்பதான் சுந்தரவல்லியை பத்தின உண்மையான கேரக்டர் தெரிய வருது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.